அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோதிடத்தில் நம்ம பிறப்பின் லக்னத்திலிருந்து இன்றைய வயது வளருவதற்கு தக்க நம்முடைய உடல் வளருவது போல நம்முடைய ஜாதகத்திற்கு லக்னமும் வளரும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அச்சலக்கண பദ്ധதி ஜோதிடம் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் உயர் திரு பௌடமுடியை உருவாக்குனாங்க. அதில் நம்ம ஜாதக பலன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச தகவலை பொதுமக்களாக அனைவருக்குமே நம்ம பதிவிடுறோம். சரிங்களா? ஒரு வாடிக்கையாளர், சரிங்களா, அவர் ஒரு நாள் குறப்பட்டுக்கிட்டார். என் மனைவி எப்போ பார்த்தாலும் செலவுன்னு தான் செலவழிஞ்சு வருமானம்னு சொல்ல மாட்டேங்க. அவள் சொல்லுகின்ற செயல்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே விரயங்களாக தான் சொல்கிறா. அதை வாங்கினா இதை வாங்கினா இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குன்னு செலவு பற்றி தான் சொல்கிறா, வருமானத்தை பற்றி சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் அவங்க ஜாதகத்தை கேஷுவலாக கொடுங்க அப்படின்னு வாங்கி அவங்களுக்கு ஒரு விவரம் சொன்னோம். சரிங்களா? அது என்ன விவரம் சொன்னோம், ஏது விவரம் சொன்னோன்னு பார்ப்போமா? இப்போ உதாரணத்துக்கு சிவன் பார்வதி இவங்க ரெண்டு என்ன பண்ணுறாங்க, அம்மையப்பனாக இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதாவது தன் உடலில் அம்பாளுக்கு பாதி கொடுத்துருக்கிறார். அதுபோல் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் அப்படிங்கிறவங்க வருமானம் சம்பாதிச்சு கொண்டு மனைவி அப்படிங்கிற வகையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவராக இருக்கிற ஆண் தான் நிர்வாகம் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஆண் வச்சுக்கோங்க, என் சட்டையில் இப்போ எவ்வளோ ரூபா இருக்குன்னா ஒரு 50 ரூபா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் என் மனைவிட்டு போய் பணம் இருக்கானா இல்லைம்பாங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு அவசரமாக தேவைப்படுது, எனக்கு இன்றைக்கி ஒரு 500 ரூபா வேணும் 1000 ரூபா வேணும்னு நான் சொன்னேன்னா அப்படியே அடுப்பாங்கிறக்குள்ளே போவாங்க, ஒவ்வொரு இடமா தேடுவாங்க. அங்கங்கே 10 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு வச்சுருப்பாங்க. அப்படியே ஒன்று சேர்த்தான்னு வச்சுக்கோங்களேன் 1000 ரூபா தரும். ஆண்மனாக இருக்க எந்த 50 ரூபா இருக்கும், பெண்மகளாக இருக்கிற அவங்க அந்த அடுப்பு மேடு சமையல் கட்டு அப்படிங்கிற இடத்துல அவங்க பணம் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா சமையல் எடுப்பாங்கட அப்படின்னு சுக்கரனுடைய இடம் ஆடும். அப்படின்னா சிறு சிறு பணங்கள் இயற்கையாக அவங்க தங்கும்ன்றது. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, வசதி வாய்ப்பு உள்ளவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தை எங்கே வச்சுருப்பாங்கன்னா அடுப்பு மேட்டில் வச்சுருப்பாங்க. அந்த லைனில் தான் அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுப்பாங்காட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய மருமகளுக்காக யாருக்கும். சரிங்களா? ஏன்னா அங்கே தான் ஒரு ரகசியம் இருக்குது, பணம் வச்சு பழங்குற இடம் இருக்குல்ல. சரிங்களா? இது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தன் மனைவி சொல்கின்ற செயல்களை கேட்கணும்னு இருக்கும். முக்கியமாக கால புருஷனுக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடம் 9ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற லக்னத்தை ஜென்ம லக்னமாக கொண்டவங்களுக்கு, இப்போ உதாரணமாக மிதுன லக்னம், சரிங்களா, கன்னி லக்னம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மீனம் லக்னம், சரிங்களா, அடுத்து தனுசு லக்னம், சரிங்களா, இதை பிறப்பு லக்னமாக கொண்டவங்களும் அதே மாதிரி இன்றைய வயதின் லக்னமாக நம்மளுக்கு உதாரணமாக மிதுன அட்சய லக்னம் போகுது, கன்னி அட்சய லக்னம் போகுது, தனுசு அட்சய லக்னம் போகுது, அதே மாதிரி மீனம் அட்சய லக்னம் போகுதுன்னா இவங்களுடைய சிந்தனை சிலை எப்படி போகும்னா தன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். சரிங்களா? அது போல தான் இது ஒரு பெண் ஜாதகம். இது உங்களுக்கு வயசு 43 வயசு ஆகுது. இப்போ இயங்குகின்றது பார்த்திங்கன்னா சுவாதி 1 அவங்களோட பிறப்பின் லக்னம். நான் சொன்னேன்ல மிதுன லக்னம், காலபுருஷன் அப்படிங்கிற மேசத்துலேருந்து 1 2 3 எண்ணம்னா இது 3ஆவது லக்னம். இவங்களோட எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை நோக்கியாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க சொல்லுகின்ற செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை திட்டமிடுவதற்காக இருக்கும். இதை முதல்ல கணவராக இருக்கிற புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இங்கே என்ன நடக்குது அப்படின்னோம்னா, மனைவி சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தமாக இவங்களை இதற்கு முன்னாடி திட்டமிடுறாங்க. அப்படின்னா ஒரு சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, அதன் மேலே ஒரு கடன் பட்டிருக்காங்க, அதற்கான விரைய செலவுகள் போய்கிட்டு இருக்கு. அது கணவருக்கு பிடிக்கலை. எப்படின்னா இவங்க சொல்லி நம்ம ஒன்று வாங்கினோம், அதுக்கு கடன் கட்டுறோம் மாதம் இந்த சொத்து வாங்காமல் இருந்தால் நம்ம கடன் கட்ட தேவையில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்கு இருக்குது, கணவருக்கு இருக்குது. அப்படி இருக்கனால மனைவி நம்ம சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, விரயங்கள் நிறையா போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க ஜாதகம் எதாச்சும் கேட்டு வாங்கணும். இப்போ இந்த ஜாதகம் என்ன சுட்டி காமிக்குது அப்படின்னா, இந்த பெண்மணியோட அட்சய லக்னம் அப்படிங்கிற துலாம் அட்சய லக்னத்திற்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் குரு பவன் இருக்கார். இவர் யாருன்னா 3 6 அப்படிங்கிற ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த துலாம் அட்சய லக்னத்துக்கு. இவர் யாருன்னா சூரியன், இவர் யாருன்னா 11ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். நம்ம சனி பகவான், இவர் யார் 4 5
அப்படின்னா இரு ஆதிபத்தியங்கள் கொண்டவர். அப்போனா இந்த பெண்மணியோட தன்மை எப்படி இருக்கு? 3 அப்படிங்கிற முயற்சி, 6ங்கிற கடன், 11ங்கிற சந்தோஷம், 4ங்கிற சொத்துக்கள், 5ங்கிற மன மகிழ்ச்சி, தன் மனதுக்கு பிடித்த மாதிரி இப்படிலாம் விரயம் பண்ணணும்னு இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு சொத்து, 4ங்கிற சொத்து, 4ஆம் இடத்துக்குரியவர் யாரு? 12ங்கிற விரயஸ்தானத்தை போய் இருக்கிறாரு. அப்படின்னா ஒரு சொத்துக்கள் வாங்கணுங்கிற பிராப்தம் இருக்குது. யாருக்கு? இவங்களுக்கு. அப்படி இருக்கிறனால இதற்கு முந்தைய நட்சத்திரமாக இருக்கின்ற சித்திரை 4 போகிறப்ப இவங்களுக்கு இந்த செயல் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்ன செய்கிறாங்க? கடன் வாங்க வட்டி கட்டணும்ல, அப்புறம் என்ன செய்கிறாங்க? கடனுக்கு வட்டி கட்டுறாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய குரு பகவான் 12ஆம் வீட்டில் விட்டுருப்பதனால கடனுக்கு வட்டி கட்டுறாங்க. 4 அப்படிங்கிற சொத்து சார்ந்த விரயம் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப இந்த லக்னாதிபதி யாருன்னா, இந்த பெண்ணா இருக்கிறவங்க யாருன்னா சுக்கிரன். இவங்களுடைய கணவர் அப்படின்னா 7ஆம் இடம். இவர் யாருன்னா செவ்வாய். இந்த சுக்கிரன் வந்து நம்ம அப்படியே 1 2 3 எண்ணோம்னா செவ்வாய்ங்கிறவர் எங்கே இருக்காருன்னா 10ங்கிற இடத்துல இருக்காரு. 1ன்னு எடுத்து அங்கே 10. அப்படின்னா ஜாதகிக்கு கணவர் 10ங்கிற அழுத்தம் தர இடத்துல இருக்காருன்னு இருக்கு. யாரும் எப்படி சொல்லுது பாருங்க அச்சலக்கணம். அதாவது இவங்களுடைய செயல்கள் கணவருக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு இருக்கு. சரிங்களா? கொடுக்கட்டும், நல்லது தானே. சரிங்களா? இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்த சந்திர பவன் விட்டுருக்காரு. இவர் யாரு அப்படின்னா 10ஆம் அதிபதி. அப்படின்னா 10ங்கிற தொழில் மூலமாக ஒரு வருமானம் இந்த மகளிருக்கு வரணும்னு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் இடத்துல யார் இருக்கா? 7ஆம் அதிபதி செவ்வாய் இருக்காரு. அப்புறம் கணவன் மூலமாக வருமானம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒன்று பணம் வரணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்கு. 10ல் இருக்கிற நம்ம சந்திரபவன் 10ஆம் அதிபதி சந்திரபவன் 2ல் இருக்காரு. உங்களுக்கு வருமானம் உண்டு. சரிங்களா? தனிப்பட்ட முறையில் ஒரு வருமானங்கள் உண்டு. சரிங்களா? சுய சம்பாத்தியம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னா இவங்க வந்து ஒரு நிர்வாக திறமையில் இருக்கிறாங்க. ஒரு அரசு சார்ந்த ஒரு இதில் பணிபுரிகிறாங்க. சரிங்களா? மதிப்பு மரியாதை மிக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவே ஆளுமை பண்ணுகின்ற ஒரு அரசு துறையில் இருக்கிறாங்க. சரிங்களா? மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க. சரிங்களா? அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னோம்னா, இப்போ இயங்குகிற நட்சத்திரம் என்ன? சுவாதி 1. இவர் 9 அப்படிங்கிற பாக்கியத்தில் இருக்கிறார். சரிங்களா? அப்போனா லக்னத்தில் யார் இருக்கா? புதன் அப்படின்னு இருக்கார். இவர் யார்? 9 12 அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் கொண்ட புதன். அப்போனா ஜாதி என்ன செய்யணும்? 9ங்கிற பாக்கியம், 12ங்கிற விரயம், அதை செய்யணும்னு இருக்கு. அவங்களே செய்வாங்க. எப்படி? அவங்க எடுத்து செய்கின்ற அனைத்துமே அவங்களோட எதிர்காலத்துக்கு திட்டமிடுதலாகவும் பின்னாடி நன்மை பயக்கிற விஷயமாகவும் இருக்குங்கிறத ஜாதகம் சொல்லுது. சரிங்களா? அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, சுக்கிரன் அப்படிங்கிற இருக்கார். இவர் தான் லக்னாதிபதி. அதாவது 1 8 அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் யாருன்னா நம்மளுடைய சுக்கிரன். சரிங்களா? 8ங்கிற ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறனால ஜாதகின் தலையில் வந்து உட்காரனால இவங்க வந்து தப்பாக முடிவெடுக்க செய்ய முடியும். சரிங்களா? அதே நேரத்தில் 8ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து இந்த செயலை செய்யலை அப்படின்னா, அதாவது எப்படி? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு இடம் வாங்கலை, ஒரு சொத்து வாங்கலை, கடன் பட்டு வாங்கலை. அப்போ என்ன நடக்கும்? தலையில் அடிபடும்னு இருக்கு. ஏன்? ஒன்றுன்னா தலை. 8ஆம் அதிபதி லக்னத்தில், 12ஆம் அதிபதி புதன் தலையில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் பிரச்சனைக்கு உண்டாகுங்கிற ஜாதகம் சொல்லுது. சரிங்களா? குரு 6ஆம் அதிபதி 12ல், நோய் கால் பாதத்தில் நோய் வரும்னு வருது. சரிங்களா? 11 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் சூரியன். 11 கணுக்கால் சார்ந்த எரிச்சல் இருக்குன்னு இருக்கு 12ங்கிற இடத்துல. அப்போனா 4ஆம் அதிபதி சனி பகவான் 12ல் இருக்காரு. நெஞ்சு சார்ந்த ஹார்ட் சார்ந்த இஷ்யூஸ், அது சார்ந்த விரயங்கள் போன்றிருக்கு. அப்போனா கடவுள் இதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னோம்னா, நோய் சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு போகாமல், அதாவது ஒன்று தலையை பிடிக்கணும், இல்லை காலை பிடிக்கணும். அப்புறம் கடவுள் 2யும் பிடிக்கலை, உடலில் வந்து உபாதை கொடுக்கல. என்ன செய்கிறாரு? ஒரு சொத்தை வாங்கி சொத்து சார்ந்த விரயத்தை கொடுக்குறாரு. அப்போனா இது வந்து இந்த பெண்ணோட கணவனுக்கு வந்து மன அழுத்தமாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஜாதி நோயப்பட்டு படுத்திருந்தா கணவருக்கு மன அழுத்தம் இருக்குமா இருக்காதா? ஐயோ நம்ம மனைக்கு உடம்பு சரியில்லையே, குடும்ப தலைவிக்கு பிள்ளைகளை யார் பார்ப்பா, நம்மளை யார் பார்ப்பான்னு ஒரு வேதனை இருக்கும்ல. அப்போனா இந்த பெண்மணியின் தந்தை செய்த நற்செயலால், நற்புண்ணியங்களால், சரிங்களா, இந்த பெண்மணி தற்சமயம் எடுத்து சென்ற விவரங்கள் அனைத்தும் நன்மையாகவே காலச்சக்கரத்தில் கொண்டு போகப்படுது அப்படிங்கிறத வந்து
நம்ம வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். ஆக இந்த மனைவியின் செய்கின்ற செயல்களை தடை போடாதீங்க, பாருங்கள் விசில் அடிக்குது சரிங்களா அப்படின்னு நம்ம வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை, அச்சலக்கண பദ്ധதி ஜோட முறை அப்படின்னு இதை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் உயர் கோடமூர்த்தியாவுக்கும் அவர் வழிநடத்திய அனைத்து குருமாவுக்கும் இந்த தரத்தை நன்றி சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.